வெல்கம் ஏஜே மேக்ஸ் பிதாகரஸ் தேற்றம். இது ஒரு முக்கியமான தேற்றம். பப்ளிக் கொஸ்டின்ல அடிக்கடி கேட்பாங்க. நல்லா பார்த்துக்கோங்க. கூற்று: ஒரு செங்கோண முக்கோணத்தில் கர்ணத்தின் வர்க்கம் மற்ற இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம். அதாவது இந்த படத்தை பாருங்க. ஏபிசி அப்படிங்கிறது ஒரு செங்கோண முக்கோணம். ஏன்னா இதில் 90 டிகிரி இருக்கு. இதுக்கு ஏத்தாப்புல இருக்கிறவங்க கர்ணம், மீதி ரெண்டு பேரும் என்னது? பக்கம் பக்கம். ஓகேயா? இப்போ கர்ணம் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு பக்கம் ஸ்கொயர்டு பிளஸ் பக்கம் ஸ்கொயர்டு. இது சின்ன கிளாஸ்ல நம்ம அடிக்கடி பார்த்த தியரம் தான். அடுத்து பாருங்களேன், இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு நமக்கு நிரூபணம் சொல்லுவோம். அதில் 3 பாயிண்ட்ஸ் இம்பார்ட்டன்ட். கொடுக்கப்பட்டது நிரூபிக்க அமைப்பு. சரி, ஃபஸ்ட்டு கொடுக்கப்பட்டது என்னது? முக்கோணம் ஏபிசி. இதில் கோணம் ஏங்கிறது யாரு? 90 டிகிரி. அடுத்து நிரூபிக்க போகிறோம். என்ன நிரூபிக்கணும்? கர்ண ஸ்கொயர்டு ஈக்குவல் டு பக்கம் ஸ்கொயர்டு ப்ளஸ் பக்கம் ஸ்கொயர்டுன்னு சொல்லிட்டோம் இல்லையா? அப்போ ஏபி ஸ்கொயர்டு ப்ளஸ் ஏசி ஸ்கொயர்டு ஈக்குவல் டு பிசி ஸ்கொயர்டு. அதான் ப்ரூவ் பண்ண போகிறோம். அடுத்து பாருங்கள் அமைப்பு. அமைப்பில் நம்ம எக்ஸ்ட்ரா சேர்க்குறது இந்த ஏடி. இந்த ஏடிங்கிற கோடை இந்த பிசிக்கு செங்குத்தாக போடுறோம். அதனால் இங்கேயும் 90 டிகிரி, இங்கேயும் ஒரு 90 டிகிரி இருக்கும். மொத்தம் இங்கே ஏலையும் ஒரு 90 டிகிரி இருக்குது. வரைஞ்சிட்டோம். இதுக்கு அடுத்து நம்ம இப்போ 3 முக்கோணம் இதில் இருக்காங்க. யாரெல்லாம்? ஏபிசி பெரிய முக்கோணம், இதை ஒன்றுன்னு வச்சுக்குவோமா? அடுத்து இந்த ஏடிபி, இது ஒரு செங்கோண முக்கோணம் தான், இதை செகண்டுன்னு வச்சுக்குவோம். அடுத்து இங்கே பாருங்கள் ஏடிசி, இது ஒரு செங்கோண முக்கோணம் தான், இதை தேர்டாக வச்சுக்கிடுவோம். இந்த 3 பேரையும் வச்சு தான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். இதில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்? இந்த கூற்று காரணத்தில் கம்பேர் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு யாரை எடுத்துக்க போகிறோன்னா ஏபிசி பெரிய முக்கோணத்தை எடுத்துக்கிறோம். அதே மாதிரி சின்ன முக்கோணம் இதை பாருங்கள் ஏடிபி, அதையும் எடுத்துக்கிறோம். 2 முக்கோணத்தையும் ஒப்பிட போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு பாருங்களேன், ஏபிசி அதே மாதிரி ஏபிடி ரெண்டுமே என்னதான்? பொது கோணம் பி. அதனால் பிங்கிறது பொதுவானது, 2 பேருக்குமே பொது கோணமாக இருக்குது. அடுத்து பாருங்களேன், ரெண்டாவது இந்த பிஏசி அதே மாதிரி பிடிஏ ரெண்டு பேரும் என்னதான்? 90 டிகிரி. அப்போ ரெண்டு பேரும் ஒன்று எங்கே இருக்குன்னா கொடுத்துருக்காங்க, கொடுக்கப்பட்டவையில் 90 டிகிரி இருக்குது. இன்னொன்றுல நமக்கு அமைப்பில் இருந்து நம்ம எடுத்திருக்கோம். ஓகேயா? ரெண்டும் இருக்குது. அடுத்து பாருங்கள், இந்த 2 கோணங்கள் சமம்னு சொல்லிட்டோம்னா ஏஏ விதிமுறைப்படி, ஆங்கிள் விதிமுறைப்படி அப்படின்னு சொல்லுவோம். 2 முக்கோணமும் என்னவா இருக்கும்? வடிவொத்தவையாக இருக்கும். முக்கோணம் ஏபிசி வடிவொத்தவை, முக்கோணம் டிபிஏ 2 பேரும் என்னவா இருக்காங்க? வடிவொத்தவையாக இருக்காங்க. வடிவொத்தவை அப்படின்னாலே 2 முக்கோணம் வடிவொத்தவை அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுவோம்? ஒத்த பக்கங்களின் விகிதங்கள் சமன்னு சொல்லுவோம். இப்போ பார்ப்போமே, ஒத்த பக்கங்கள். இப்போ நான் இந்த சின்ன முக்கோணத்தை எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு ஏபி பை பிடி இதனுடைய விகிதம் எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு பார்ப்போமா? அடுத்து பெருசில் பார்க்குறேன், பிசி பை ஏபி அதுக்கு ஈக்குவலாக இருக்கும். இதை எழுதும் போதே என்ன பண்ணுங்கன்னா, அந்த ஏபி எழுதும் போதே இங்கே ஈக்குவல் போட்டு கீழே பையில் ஏபி எழுதிக்கோங்க. இது ஒரு சிம்பிள் மெத்தடு. அடுத்து இங்கே சின்னதுக்குரியது பிடி எழுதினீங்கன்னா பெரியதுக்குரிய பிசியை மேலே எழுதிருங்க. இப்போ அடுத்து ரொம்ப சிம்பிள் தான். இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள், ஏபி ஸ்கொயர் கிடச்சிரும். இதை இந்த பக்கம் கொண்டு போனீங்கன்னா பிசி இன்ட்டு பிடி. இதை ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனாக வச்சுக்கோங்க. ஓகே, 1 போட்டு வச்சுக்கோங்க. அடுத்து இதே மாதிரி தான் இப்போ யாரையும் பெரியவங்க யார்? ஏபிசி. அதுக்கப்புறம் சின்னவங்க யார்? ஏடிசி. 2 முக்கோணத்தையும் ஒப்பிட போகிறோம். இந்த 2 பேரில் பாருங்களேன், ஏசிபி இந்த சியும் அதே மாதிரி ஏசிடி இந்த சியும் பொது, அதனால் பொது கோணம். ஸோ அடுத்து பாருங்கள், இன்னொரு கோணத்தையும் நம்ம ஈக்குவல்னு காட்டணும். அதுக்கு பெரியதை எடுத்துக்கிடுவோம். பிஏசி 90 டிகிரி, அதே மாதிரி சிடிஏ அதுவும் 90 டிகிரி. ஸோ ரெண்டுமே ஒன்று கொடுக்கப்பட்டவையில் இருக்குது, இன்னொன்று அமைப்பில் இருக்குது. அதனால் இப்போ என்ன ஆகும்? 2 ட்ரையாங்கிளும் வடிவொத்தவையாக மாறும். அப்போ முக்கோணம் ஏபிசியும் முக்கோணம் டிஏசியும் வடிவொத்தவை, ஏன்னா ஏஏ விதிமுறைப்படி. இப்போ நம்ம என்ன 2 வடிவொத்தவைனா ஒத்த பக்கங்களின் விகிதங்களும் எப்படி தான் இருக்கும்? சமமாக தான் இருக்கும். ஒத்த பக்கங்கள் போது இந்த சைடு என்ன எடுங்க? ஏசி எடுங்க. ஏசி பை டிசி சின்ன முக்கோணத்தில். அதே மாதிரி பெரிய முக்கோணத்தை ஈக்குவல் டு எடுக்கும்போது பிசி பை அதே ஏசி எடுத்துக்கோங்க. ஓகேயா? இதில் ஒரு கவனம் வச்சுக்கோங்க. ஏசி இங்கே மேலே இருந்துச்சுன்னா இங்கே கீழே இருக்கும். அதே மாதிரி டிசி இங்கே கீழே இருக்கும், பிசி மேலே இருக்கும். பிசி இங்கே மேலே தான் இருக்கும், பார்த்துக்கோங்க. அடுத்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு பிசி இன்ட்டு டிசி. இந்த டிசி இந்த பக்கம் வந்துருச்சு. இதை செகண்டுன்னு வச்சுக்கிடுவோம். இப்போ 1 2 கூட்ட போகிறோம். கூட்டினா என்ன வரும்? இந்த லெஃப்ட் சைடு என்ன இருக்குது? ஏபி ஸ்கொயர்டு ப்ளஸ் ஏசி ஸ்கொயர்டு 2 கூட்டுவோம். அடுத்து பிசி இன்ட்டு பிடி ப்ளஸ் பிசி இன்ட்டு டிசி. ஓகே, அடுத்து என்ன பண்ணுவோம்? இதில் பாருங்கள், பிசி 2லேயுமே இருக்குது. காமனாக இருக்கிறவங்களை வெளியே எடுத்துருவோம். அப்போ பிடி ப்ளஸ் டிசி. இப்போ படத்தில் பாருங்களேன், பிடி ப்ளஸ் டிசி. பிடி ப்ளஸ் டிசி என்னதான்? பிசி தான். அதனால் பிசின்னு எழுதிட்டோம். ஓகேயா? அப்போ
பிசி இன்ட்டு பிசி பிசி ஸ்கொயர் கிடச்சிருச்சு. இங்கே பாருங்கள் ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு பிசி ஸ்கொயர். இதுதான் நம்ம நிரூபிக்க வேண்டியது. இப்போ நிரூபிக்கப்பட்டுருச்சு தேற்றம். முக்கியமான தேற்றம், நல்லா பார்த்துக்கோங்க.